ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வாழைக்காய் கோலா உருண்டை. வாழைக்காவை ரெண்டாக கட் பண்ணி இட்லி பானையில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் எண்ணெயை விட்டு 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 ஸ்பூன் மல்லி சேர்த்து, ஒரு 5-6 பட்டை மிளகாவும் சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்து, கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைக்காவை தோல் நீக்கி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ஆறுன அந்த இதில் மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு உப்பு சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்கிற அந்த இதில் அந்த பேஸ்ட்டை சேர்த்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு 2 ஸ்பூன் பொட்டுக்கடல மாவு, 2 ஸ்பூன் கடல மாவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க, தேவையானது பார்த்து. சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி மிதமான சூட்டில் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்திங்கன்னா வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி.